ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காபி டாக். நம்ம இப்போ பொங்கல் அதுமா என்ன கதை பார்க்க போகிறோம்னா, ஒரு பூச்சி பற்றி ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறமா ஒரு பூச்சி போயிட்டு இருந்துச்சா, அதுக்கு 100 கால் இருந்துச்சு. அது போயிட்டு இருக்கும்போது ஒரு அக்காவும் ஒரு அண்ணனையும் பார்த்துச்சு. அந்த அக்கா வந்து அந்த பூச்சி லைட்டாக தொட்டுட்டாங்க. அதுக்கு சீ அப்படின்னாங்க. அது சோகத்தோடு போச்சு. சரி, யாருக்கும் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் வெளியில் போனாலும் என்ன எல்லாம் சீச்சின்றாங்களே அப்படின்ட்டு தண்ணி வடகத்துக்கு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிச்சு. இந்த போர்வை இல்லாமல் இலையை பொத்திக்கிட்டு உட்காந்துக்கிச்சு. அப்புறமா நினச்சி எவ்வளோ நாள் தான் நம்ம உள்ளே உட்காந்து போர் அடிக்குது, பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்டை தேடி போகலாம் அப்படின்ட்டு போச்சு. ஃபஸ்ட்டு எறும்பு கூட்டத்தை பார்த்து போயிட்டே இருக்கும் போது அந்த எறும்பு வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக தானே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது போயிட்டு இருக்கும்போது அது சொல்லிச்சு, நண்பா எனக்கு யாருமே உதவி நண்பன்களாக இல்லை, நீ என் கூட நண்பனாக இருக்கீங்களா அப்படின்னு பாவமாக ஜாலியாக கேட்டுச்சு. ஆனால் அது கண்டுக்கவே இல்லை. ஒர்க் அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறமா சோகமாக வேற பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது நத்தையை பார்த்துச்சு. நத்தை எப்பயுமே பயப்படும்ல, பயந்துக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. எனக்கு பயமாக இருக்குது, நீ எழுதிட்டா அப்படின்னுச்சு. அதுக்கான நோட்டு பேனா தான் இல்லை, அதனால் அது போயிடுச்சு அந்த இடத்த விட்டு சோகமாக. அப்புறமா கொசு பார்த்துட்டு இருந்துச்சு. கொசு வந்து எப்பயுமே எல்லாத்தையும் போட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும்ல, அது வந்து அதுகிட்ட கேட்டுச்சு, சோகமாக கேட்டுச்சு, நண்பா என் கூட நண்பனாக இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் அது எனக்கு உன் கூட தான் சேர டைம் இல்லை, அது வந்துட்டு அது பிளட்னு ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறமா முயற்சியை விட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு தேனீங்களையா பார்த்துச்சு. அந்த தேனி சொல்லிச்சு, எனக்கு தான் நண்பன்னா நிறைய இருக்காங்க, உன் கூட எனக்கு எதுக்கு நான் சேரணும், என்கிட்ட தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிச்சு. அது அழுதுச்சு. அப்புறமா அது போயிடுச்சு. யாருமே என் கூட நண்பர்களாக இருக்க மாட்டாங்க, சுருங்கி போயிடுச்சு, மழையாக வந்துச்சு. அப்புறமா போயிட்டே இருக்கும்போது ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா கால் மேலே ஏறிக்கிச்சு அது. அப்புறமா அந்த அக்கா வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனாங்க. பாட்டி, இங்கே பாறை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னுச்சு. அந்த பாப்பாவும் கொடுத்துருச்சு. அந்த ஆயாவும் வாங்கி ஒரு இலையில விட்டாங்க. இலையில விட்டு அது என்ன பல்ல சிரிச்சுக்கிட்டே விடுச்சு. அப்புறமா அதை நினச்சிச்சு, ஐயோ நம்மள எங்கேயாச்சும் விட்டுருவாங்களா அப்படின்னு நினச்சிச்சு. அப்புறமா தான் பார்த்தா அதுக்கு தேவையான உணவுக்கு தான் இருந்துச்சு. அப்புறமா ஆமாம், இப்பயே போர் தான் அடிக்குது, ஆனால் எனக்கு நண்பர்கள் இல்லையே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்துச்சு. அப்புறமா அங்கே எது தெரிஞ்சிச்சு, அதை பார்த்துச்சு. அப்படியே அந்தாண்ட பார்த்தா இதேமாரி நிறைய பூச்சிங்க இருந்துச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாரையும் கேலி பண்ணக்கூடாது, யாராச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கேலி பண்ணாமல் எல்லாத்துக்கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கணும். நன்றி.